நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உம்மத் மீது கொண்ட நேசம். அல்லாஹ் நபி அவர்களை அகிலத்தாருக்கு ஓர் அருட்கொடையாகவே அனுப்பினான். அவர் அன்பின் முழு வடிவமாக திகழ்ந்தார். தன்னை விட தன் உம்மத்தை நேசித்த மாமனிதர் அவர். அவரின் அளவு கடந்த அன்பின் வெளிப்பாட்டிற்கு ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தனது பிரச்சாரத்தை முன்வைத்த போது மக்கத்து காஃபிர்கள் அவரை பொய்ப்பித்து அவருக்கு வேதனை செய்தார்கள். அவர் கவலையோடு தாய்வுக்கு புறப்பட்டார்கள். அங்கே யாரேனும் தனது தாவா பணிக்கு உதவக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்று நம்பினார்கள். எனினும் அந்த சமூகத்தினர் நபி அவர்களை துரத்தி துரத்தி அடித்தார்கள். சிறுவர்களை ஏவிவிட்டு கற்களை கொண்டு எறிந்தார்கள். அவரது பாதங்களிலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. வானவர் ஜிப்ரீல் வந்தார். நபி அவர்களிடம் கூறினார், உங்கள் சமுதாயத்தாரிடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் செவியேற்றான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்காக ஆணையிடுவதற்கு மலைகளுக்கு பொறுப்பான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் நபி அவர்கள் மீது சலாம் சொல்லி, முஹம்மதே, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்த நகரத்தின் 2 மருங்கிலும் உள்ள இந்த 2 மலைகளையும் அவர்கள் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரியே, உங்கள் கட்டளைப்படி செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார். ஆனால் நபி அவர்களோ எதுவும் யோசிக்காமல் உடனே, வேண்டாம், இந்நகர மக்கள் இவ்வாறு இருக்க அவர்களது சந்ததிகளாவது அல்லாஹுக்கு இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும் என்று துஆ செய்தார்கள். சுபஹான் அல்லாஹ், இது அவர் உம்மத் மீது கொண்டிருந்த உச்சகட்ட நேசத்தின் வெளிப்பாடாகும். நம் கண்மணி நாயகத்தின் இதயம் அது கருணையின் கடலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த பண்புகளோடு வாழ்வதற்கு அல்லாஹ் அவரின் உம்மத்தாம் எமக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.